நேயர்களுக்கு வணக்கம். நான் இளநலங்கு ஆஸ்திரேலியாவில் சிட்னியிலிருந்து பேசுகிறேன். மருந்தோம்பல் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். மருந்தோம்பல் என்றது நான் எப்பயும் சொல்கிறது போல் விருந்தோம்பல் என்ற வார்த்தையிலேருந்து மருந்தோம்பல் என்ற வார்த்தை நாங்கள் உருவாக்கின வார்த்தை. அதாவது மருந்த விருந்தாக எப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி விருந்த மருந்தோடு சேர்த்து எப்படி கொடுக்கலாம்ன்றது தான். அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஏன்னா எங்களோட சமுதாயத்தில் காலகட்டங்களே நாங்கள் நிறைய இந்த மருத்துவ உணவுகளை மறந்துட்டுருக்குறோம். அதாவது மூலிகைகள், பாட்டி வைத்தியம் மறந்துட்டுருக்குறோம். அப்போ அதுகளை நாங்கள் டாக்குமெண்ட், அதாவது பதிவு செய்து இது அடுத்த சமுதாயத்துக்கு இதை கொண்டு போகணும், ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகணுன்றதுக்காகத்தான் இந்த மூலிகை சமையலை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மூலிகை சமையலில், அதாவது மருத்துவ நிகழ்ச்சியில் நாங்கள் செய்ய போகிறது வந்து குறிஞ்சா இலை சுண்டல். குறிஞ்சா இலை நாங்கள் சிறு குறிஞ்சாவும் இருக்குது, பெரு இது வந்து பெரிய குறிஞ்சா. சக்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டுமில்லை, அது இதில் இரும்பு சத்து அதிகம், அயன் சத்து அதிகமாக இருக்குது. இது எப்படி இந்த இது செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களோட நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு மாடல், சிங்கர். வாங்க 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 வாங்க. இன்னும் இதுக்கு மேல அதுக்கு மேல இவங்க சமையல். இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க தானே, அதனால கசப்பான ஒரு சமையல். இத வந்து குறிஞ்சான்னு சொல்லுவாங்க. என்னஜா? இது பூஜா கீஜா எல்லாம் இல்ல, குறிஞ்சா. இது வந்து இந்த டயபெட்டிஸ் சொல்லுவாங்க தானே, சுகர். இது சாப்பிட்டு வந்தா அந்த டயபெட்டிஸ் வராது. உங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கு, வாங்க. இது என்ன? இது கரண்டியா? அகப்ப எதுல செய்திருக்காங்க? மரத்துல. இது மரத்துல செய்தவங்க. இது கோகோனட் ஷெல். வெரி குட். சரி, இது என்ன தெரியுமா? இஞ்சி. வாவ். இது garlic. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தெரியும். சொடுக்கு. இது பூண்டு. இல்லைன்னா உள்ளின்னு சொல்லுவாங்க இலங்கையில. சரி, இங்க வாங்க. இது என்னன்னு சொல்லுங்க. இதான் அந்த உரல். இதான் உரல். இதுக்கு என்ன பேர்? இது அந்த வடிவேல் பட லஜக். இதுக்கு பேர் உலக்க. ஆக்களை சில பேசுவாங்க தெரியுமா, பொடா உலக்கன்னு சொல்லுவாங்களே, அந்த உலக்க இதுதான். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் எல்லாமே இடியப்பம் வைக்கிறதுக்கெல்லாம், இப்போ கடையில் போய் வாங்குறீங்கல்ல பேக்கில்மா, அப்போ எல்லாம் அரிசி போட்டு தண்ணி வடிச்சிட்டு அது அரிசியை போட்டு இப்படி இடிக்கிறது. 2 பேர், இதை விட பெருசாக இருக்கும் உரல். 2 பேர் இப்படி மாறி மாறி இடிக்கிறது. இடிச்சு தான் கோச்சு எல்லாம் 2 பேர் மாறி மாறி இருப்பாங்க இப்படி. அதே மாதிரி இது வந்து அம்மி. இது குளவி. கொத்துற குளவி இல்லை, இது வந்து அரைக்கிற குளவி. அரைக்க தெரியுமா உங்களுக்கு? இப்படி உருட்டுறது இல்லை, அது இந்த இப்படி பிடிச்சு சேர்த்து அடிக்கணும். இப்படி முதல்ல மக்களுக்கு வணக்கம் சொன்னீங்களா? இல்ல, வணக்கம். அடக்க ஒடுக்கமா வணக்கம். உங்களோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு ஹரணி. நான் படியப்பா சொல்ல வந்தேனா? என்ன பேர்? ஹரணி. ஹரணியா? அப்பா லோகேஸ்வரன். அப்பா எனக்கு தெரியுமா அவரு? ஆமா, உங்க அண்ணன். எங்க அண்ணன். சரி, ஓகே, சத்தியா வாங்க. இப்போ நான் குறிஞ்சா சுண்டல் எப்படி செய்யறேன்ற பார்ப்போம். அது என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்ப்போம். சரியா? தேவையான பொருட்கள்: குறிஞ்சா இலை, சின்னச்சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கடுகு, எண்ணெய், தேங்காய்ப்பூ, உப்பு, உளுத்தம்பருப்பு, சித்தல் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி. இதான் குறிஞ்சா இலை. நாங்கள் கொத்தமல்லி இருக்குது, கொத்தமல்லி ஆரோக்கியம் பண்ணுறதால கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். விருப்பம் இல்லாத விடலாம். கருவேப்பிலை போட்டுருவேன். தேங்காய் வச்சு தேங்காய் திருவி எடுத்துக்கொள்வோம். உப்பு, இது வந்து லோ சால்ட், அதாவது இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளாக்கள் இந்த லோ சால்ட் யூஸ் பண்ணால், ஏன்னா உப்பு கூடாது இரத்த அழுத்தத்துக்கு, அதனால் லோ சால்ட். நான் லைட் சால்ட்னு கேட்டுவாங்கன்னா அது வந்து நல்லது. இது வந்து சின்ன வெங்காயம் கிடச்சி அதனால் சின்ன வெங்காயம் வச்சுப்போம். இது தாளிக்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு, சின்னச்சீரகம். இது என்னது? மஸ்டர்ட். அது தமிழ் இல்லை, கடுகு. கடுகு அடுத்து அதோட சேர்த்து மிளகாய் தாளிக்கிறது வச்சுக்கிறோம். கருவேப்பிலை, இவ்வளவுதான். முதல்ல தேங்காயை திருவி எடுத்துக்கொள்வோம். எவ்வளோ மெல்லிசாக அறிகிறோமோ அவ்வளவு கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். எவ்வளோ மெல்லிசாக இருந்தாலும் நல்லது.
சரியா? இப்படி அரைஞ்சு கொள்வோம். இந்த கசப்பு லைட்டாக கசப்பு தான், ஆனால் இருந்தாலும் இதில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகம். சின்ன வெங்காயத்தில் வந்துட்டு நல்ல சத்துக்கள், அதாவது வந்து அது குளிர்ச்சி, அதே மாதிரி சுவையும் அதிகம். இப்போ இதில் சட்டி சுட வச்சுட்டோம், எண்ணெய் போட்டோம். இது நல்லெண்ணெய். எண்ணெய் சுட்டுட்டுது. கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் தாளிக்கிறதுக்கு. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சாலிக்கிறதுக்கு தான் அது போட்டுக்கொள்வோம். காஞ்ச மிளகா, ஒரு காஞ்ச மிளகா. இப்போ வெங்காயம் போட்டுக்கொள்வோம். அஞ்சு வெங்காயத்தை மிக்ஸி. எஸ். போடுவா கருவேப்பிலை. வா, சரி. அரிஞ்சு வச்சிருக்கிற குறிஞ்சாவை போடுவோமா? போடுங்க. அந்த டயபெட்டிஸுக்கு தேவையானது. அருமையான குறிஞ்சா சுண்டல். ஆரோக்கியமானதுன்றதுனால நாங்கள் போடலாம். இது கொஞ்சம் வதக்கின பிறகு நாங்கள் தேங்காய் பூ போடுவோம். சரியா? உப்பு போட்டுக்கொள்கிறேன். முதலும் போடலாம், இப்போ போடலாம். நாங்கள் பார்த்துட்டு இது ஏன்னா ப்ரெஷருக்கும் நல்லது இது உப்பு. அதனால் லோ சால்ட் தான் போடுறது. ஓகே. இதில் நாங்கள் திருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ. தேங்காய் பூ குறைய போடலாம். இது சின்ன பிள்ளைகள் கசப்பாக இருக்காதுன்றதுக்காக. தேங்காய் பூவும் உடலுக்கு ஒரு விதத்தில் தேவைதான். உடல் புண்கள் எல்லாம் மருந்தாக அமையும். நம்ம குடலில் புண்ணு இருக்குதுண்டா தேங்காய் பூ வந்து ஹெல்ப் பண்ணும். சாப்பிட்டோ நான் இதுக்கு எதையும் ஆயிரும். அதனால் இப்போ நான் இதில் இந்த கொத்தமல்லி போடுறேன். குறிஞ்சாயில சுண்டல் அழகாகவும் இருக்கு. இது வந்து ஆரோக்கியமானதும் கூட. வாவ், டேஸ்டி டேஸ்டி. யார் டேஸ்ட் பண்ண போகிறது முதல்ல? இதை ஆரோக்கியமான சுவையான குறிஞ்சா இலை. இந்த குறிஞ்சா இலை டயபெட்டிஸுக்கு முக்கியமாக, சர்க்கரை வியாதிக்கு நல்லது. சோறோடு சாப்பிடலாம், உங்களுக்கு எது விருப்பமானதோடு சாப்பிடலாம். நான் சும்மாவே சாப்பிடுவேன். இன்றைக்கு சுவையான ஆரோக்கியமான குறிஞ்சா இலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த குறிஞ்சா இலை அடிக்கடி செய்து சாப்பிட்டு வந்தால் நோய்கள், என்ன நோய் முக்கியமாக? டயபெட்டிஸ் இருக்காது. அது மட்டும் இல்லை, வயிற்று புண்கள், தேங்காய் பூ போடுறதுனால வயிற்று புண்கள் எல்லாம் போயிடும். அது குணமடைகிறதுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு நிகழ்ச்சி இதோட முடிச்சு கொள்வோம். ஏன்னா இருட்டுது, எங்களால் நிறைய நேரம் நிற்க முடியாது. இன்னொரு நிகழ்ச்சிக்கு வாங்க நீங்கள். சரியா? அடுத்த கப்பு முக்கியம், சாப்பாடு முக்கியம், பிகிலேன்னு மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு ஆரோக்கியமான சுவையான ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இளங்கோ. ஹரணி லோகேஸ்வரன்.